ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெல்த்தியான பச்சைப்பயிரை வச்சு 3 டிஷ் செய்யலாம் வாங்க. ஒரே டைமில் செஞ்சிடலாம். பச்சைப்பயிறு சுண்டல், ரசம், பருப்பு. இப்போ அதுக்கு 1/4 கிலோ பச்சைப்பயிறு எடுத்துக்கலாம். பச்சைப்பயிருக்கு தேவையான 3 வெங்காயம், 2 தக்காளி, 10 பச்சை மிளகா, பூண்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி வச்சுக்கலாம். பச்சைப்பயிருக்கு தேவையான தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். பச்சைப்பயிறு கழுவி எடுத்துக்கலாம். கழுவிட்டு வந்தாச்சு பச்சைப்பயிறு. தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ பச்சைப்பயிறு போட்டுக்கலாம். பாத்திரத்தில் செய்கிறதுனால டேஸ்ட்டாகவும் இருக்கும். பச்சைப்பயிறு சீக்கிரமாகவும் வெந்துடும். பச்சைப்பயிறு இதுலேயே 2 விதமாக செய்யலாம். கொத்தமல்லி அதுவும் வரத்துக்கு போட்டால் நல்லாயிருக்கும். நான் கொத்தமல்லி போடல. கொஞ்சம் பச்சைப்பயிறு வெந்ததும் தக்காளி கட் பண்ணி இருக்கிறது போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதும் அந்தாண்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு சின்ன கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு போட்டுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது பச்சைப்பயிறு. அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா நல்லது. இந்த வெயில் சீசன் வந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் மிளகு போட்டுட்டேன். சீரகம் 1 ஸ்பூனு, சீரகம் 1.5 ஸ்பூனே இருக்கும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நாங்கள் வறுத்து கொட்டுறதுன்னு சொல்லுவோம். நாங்கள் பச்சைப்பயிறு பருப்பு தண்ணின்னு சொல்லுவோம். உங்களுக்கு புரியாதுன்னு ரசம்னு சொல்கிறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக மாறிடணும். அது வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த அளவுக்கு வதங்கிடணும். அப்புறம் பச்சைப்பயிறு எடுத்து போட்டுக்கலாம். நீங்கள் பச்சைப்பயிறு எந்த மாதிரி செய்வீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ மூடி வச்சிடலாம். பச்சைப்பயிறு நல்லா வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு பார்த்தோமா பச்சைப்பயிறு சூப்பராக வெந்திருக்கும். இந்த அளவுக்கு வெந்ததும் இந்த அளவுக்கு வந்ததும் கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இது பச்சைப்பயிறு சுண்டல். இப்போ எடுத்து வச்சு பசங்களுக்கு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. தாளிக்கிறதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அதில் கொஞ்சம் உப்பு போட்டோம்னா டக்குன்னு பிடிச்சிரும். பச்சைப்பயிருக்கு உப்பு அவ்வளோதான். பசங்களுக்கு கொடுத்தோம்னா அதுலேயே மிளகா, காரம் எல்லாமே இருக்கும். பசங்க கேட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணுன்னா கொஞ்சம் பச்சைப்பயிறு ஜாஸ்தி போட்டோம்னா ஜாஸ்தி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பச்சைப்பயிறு தண்ணி ஊற்றிட்டு கரைஞ்சிட்டு வந்துடலாம். உப்பு போட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா நைஸாக கரைஞ்சிட்டு வந்துடலாம். தண்ணி இவ்வளோ இருத்திருக்கோம். சூப்பராக இருக்கும் பருப்பு தண்ணி. உப்பு புளி போட்டுக்கலாம். பச்சைப்பயிறு நைஸாக கரைஞ்சிட்டு வந்தாச்சு. இப்போ தாள் கொடுத்துடலாம். பச்சைப்பயிறு ரெடி. தாளிச்சிடலாம். இது சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். களிக்கும் கூட சூப்பராக இருக்கும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு பருப்பு தண்ணிக்கு அது போடுவேன். பருப்பு தண்ணி நான் வெங்காயம் போட மாட்டேன். நல்லாயிருக்கும். பருப்பு தண்ணி தாளித்து ஊற்றிட்டு அதுலேயும் வெங்காயம் போட்டு கண்ணாடி பாதம் வர வரைக்கும் வதக்கிட்டு எடுத்து பருப்பில் ஊற்றிக்கலாம். பச்சைப்பயிறு குழம்பு ரெடி. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க. எங்கள் சிஸ்டர் லாக்ஸ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பச்சைப்பயிறு சுண்டல் பாருங்கள், ரசம், பருப்பு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.